இந்த எண்டோமெட்ரியம் நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்? ஒரு எண்டோமெட்ரியம் லேயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம்? அதுக்கான ஹெர்பல் ரெமிடீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பொதுவா இந்த உள்சுவர் ஆகிய எண்டோமெட்ரியம் வளர்றதுக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து எக்கோட குவாலிட்டி. ஸோ எக்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டில் ஒரு முட்டை வளர வளர சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஏஎம்ஹெச்சும் சரி, ஈஸ்ட்ரோஜனும் சரி. ஸோ அப்போது அந்த ஏஎம்ஹெச் வந்து யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, ஆன்டி முலேரியன் ஹார்மோன் வந்து யார் யாருக்கெல்லாம் 2க்கு கீழே இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த எண்டோமெட்ரியம் உள்சுவர் வந்து சரியாக வளர்றதில்ல. ஸோ இந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து மெலிசா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏஎம்ஹெச் அப்படிங்கிற அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோனும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது வந்து சினைப்பையிலேருந்து முட்டை வந்து வளர 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 சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு முட்டை 0 சைஸ்லேருந்து ஒரு 22 வரைக்கும் ஒரு முட்டை வளருது அப்படின்னா, ஒரு முட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வளர்ற வரைக்கும் தான் இட் கேன் ப்ரொடியூஸ் ஏஎம்ஹெச். இப்போ ஒரு குழந்தை வந்து வளர வளர குறும் பண்ணுது, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே குறும் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு முட்டை ஒரு 4 வளர்ற வரைக்கும் ஏஎம்ஹெச் சுரக்கும். ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அது ஏஎம்ஹெச் சுரக்காது. அப்போ ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை 4 வரைக்கும் கூட சரியாக வளர்றதில்ல அப்படிங்கிறது அர்த்தம். உடனே ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தால் முட்டையே இல்லை, வேற ஒரு பொண்ணுகிட்ட தான் போய் டோனார் எக் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுடைய ஓவரியோட சைஸ் நோட் பண்ணி பாருங்கள். ஓவரியோட சைஸ் வந்து பொதுவாக 2.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது காமனாக ஒரு நார்மல் சைஸாக இருந்தாலும், ஒரு முட்டையே வந்து தீந்துக்கிட்டே வருது அப்படின்னா ஓவரியோட சைஸ் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி சின்னதாகும்போது மெனோபாஸ் பெண்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏஎம்ஹெச்சும் கம்மியாக இருக்குது, எண்டோமெட்ரியம் திக்னஸும் கம்மியாக இருக்குது, ஓவரியோட சைஸும் எனக்கு வந்து ரொம்ப சுருங்கிருச்சு அப்படின்னா மட்டும்தான் முட்டை இல்லை தீந்து போச்சுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படணும். பட் ஓவரியோட சைஸ் நல்லா தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கர்ப்பப்பைக்கு சினைப்பைக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரியான யோகா ப்ராக்டிசஸ் நிறைய பண்ணுங்கள். டெய்லி வந்து வயிற்றில் தொப்புள் பகுதியில் விளக்கெண்ணெய் போட்டு அந்த இடத்த நல்லா குளிர்ச்சியாக வைங்க. தண்ணி நிறையா குடிங்க. இது இல்லாமல் நம்மளோட ஏஎம்ஹெச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இதை வந்து இயற்கையாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸை நிறைய எடுத்துக்கணும்.